இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஜான்சி மேடம் இப்படி ஆயிடுச்சே? தெரியல சித்தார்த், நேத்து நைட் வரைக்கும் இவன் நார்மலா தான் இருந்தான். எப்படி இப்படி இவனுக்கு ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இத கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒண்ணு. ஆமா சித்தார்த், இவன் வாக்குமூலம் கொடுக்கும் போது நானும் தான் இருந்தேன். உண்மை சொல்ல வந்தவன் திடீர்னு இப்படி சுருண்டு விழுந்திருக்கான். இதுக்கும் உங்களுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? தமன்னா, அக்காவுக்கு இதுல சம்பந்தம் இருக்கிறதுனால தான் அவன் மயங்கி விழுந்ததும் எந்திரிக்கவே மாட்டான்னு கரெக்டா சொன்னாங்கல்ல. என்னம்மா இது? உண்மையை சொல்ல ஆரம்பிச்சவன் திடீர்னு மயங்கி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். என்னம்மா நடக்குதுங்க? இது உங்க வேலையா? அம்மா, என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நாங்க 3 பேரும் பயத்துல நடுங்கிட்டு இருக்கும் போது நீங்க மட்டும் அவன் எந்திரிச்சாதானான்னு சொன்னீங்க. சொல்லுங்க அம்மா, என்னதான் நடந்துச்சுன்னு. எனக்கு தெரியும் ராமலிங்கம், நீ எப்பயும் என்ன காட்டி கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கவலைப்படாத, நான் எப்படியாவது ஏதாவது பண்ணி உன்னை வெளியில கொண்டு வந்துருவேன். அது வரைக்கும் உன் குடும்பத்தை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சான்ஸ் லேசுப்பட்டவல்ல. இவ்ளோ தூரம் ரிஸ்க் எடுத்து உள்ள வந்ததுக்கு உன்னை ஈஸியா காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவேன். ஆனா அதுக்கப்புறம் அவ உன்னை சும்மா விட மாட்டா. அதனால அவ உன்னை எங்க கூட்டிட்டு போனாலும் நீ உண்மையை சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஜான்சி எப்படியும் அவமானப்பட்டு தலை குனிவா. அதை நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் எவ்வளவு செலவானாலும் நீ கவலைப்படாத, நான் உன்னை வெளியில கொண்டு வருவேன். நீ நிம்மதியா சாப்பிடு. சரிங்க மேடம். மேடம், நான் உண்மையை சொல்லவே மாட்டேன் மேடம். நீங்க தைரியமா போங்க மேடம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க அசிங்கப்பட்டு தான் போவாங்க. சரி ராமலிங்கம், நான் கிளம்புறேன். சரிங்க மேடம். நிதானமா சாப்பிடு. அவர் சாப்பிட்டு முடிச்சதும் பழைய மாதிரி அவரை கட்டி போட்டுற. அப்பதான் உங்களுக்கு சந்தேகம் வராது. நான் வெளியே இருக்கேன். அவங்க கட்டி வச்ச மாதிரி நீயும் கட்டி வச்சிட்டல்ல? பண்ணியாச்சு மேடம். மேடம், எந்த நம்பிக்கையில அவன் உண்மையை சொல்ல மாட்டான்னு அவனை உயிரோட விட்டுட்டு வந்திருக்கீங்க? நீங்க என்ன கூட்டிட்டு வந்ததே அவனை போடதான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க என்னடா அவனுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்குறீங்க, அவனை இவ்வளவு கருணையோட கவனிச்சுட்டு வரீங்க. டேய், இந்த சாவித்ரி என்ன யோசிக்கிறான், என்ன பண்ண போறான்னு அவன் நிழலுக்கு கூட தெரியாது. நான் என்ன அவனுக்கு பரிதாபப்பட்டு பிரியாணி வாங்கி கொடுத்தேன்னு நினைச்சியா? பின்ன முதல்ல அந்த பிரியாணில என்ன கலந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா? என்ன கலந்திருக்கீங்க மேடம்? அடுத்த 12 மணி நேரத்துக்குள்ள அவனுக்கே தெரியாம அவன் அணு அணுவா சாக ஆரம்பிச்சிடுவான். அப்படிப்பட்ட மருந்து தான் அந்த பிரியாணில கலந்திருக்கேன். இந்த மருந்து மூளையில இருக்கிற செல்களை ஒரே அடியா அழிச்சிடும். அவ்வளோ டேஞ்சரான மருந்து. அதைத்தான் அவன் சாப்பிட்டிருக்கான். இந்த மருந்தோட சிம்டம்ஸ டாக்டரால கூட கண்டுபிடிக்க முடியாது. இப்ப இருந்து இவன் உடம்புக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்கும். நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருப்பான். ஆனா 12 மணி நேரத்துக்குள்ள கோமாவோட எக்ஸ்ட்ரீம்கே போயிடுவான். மேடம், நீங்க வேற லெவல் மேடம். பயங்கரமா யோசிக்கிறீங்க. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடிதடி, மிஞ்சி போனா துப்பாக்கில சுடுவோம், இல்ல அருவாளை வெட்டுவோம், அப்படி இல்லைன்னா விஷத்தை கொடுப்போம். ஆனா உங்க மூளையை வச்சு அவன் மூளையவே அசிச்சிட்டீங்க பாருங்க. நீங்க எங்கேயோ போயிட்டீங்க மேடம். தமன்னா, இவ இப்படி ஒரு ட்விஸ்டை எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. அதுலயும் உன் மாமா இருக்காரு பாரு, எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் நம்மள போட்டு தள்ளலான்னு காத்துட்டு இருக்காரு. அவ்வளவு சீக்கிரம் இந்த சாவித்ரி யார்கிட்டயும் சிக்க மாட்டான்னு அவங்களுக்கு இன்னும் தெரியல. என்னம்மா ஜான்சி இப்படி ஆயிடுச்சு? இல்ல தாத்தா, இது டெம்பரவரி தான். நான் எப்படியும் உண்மையோட ஆதாரத்தை நிரூபிப்பேன்.
இந்த குடும்பத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்றது யாருன்னு நான் வெளிச்சம் போட்டு காட்டுவேன். அதுக்கு இந்த ஆளு எந்திரிக்கணுமே. ஓய மூடு. ஐயோ இல்ல, அவ அப்படி சொல்லல. கோமாக்கு போன இவரை முதல்ல குணப்படுத்தினா தானே அவரு எழுந்து உண்மையை சொல்வாரு. அப்படிதானே தமன்னா? ஆமாமா, அததான் சொல்ல வந்தேன். தம்பி, இந்த ஆள் அக்யூஸ்டாவே இருந்தாலும் இந்த வீட்ல இருக்கிற நமக்கு மனிதாபிமானம் இருக்குல்ல, அதனால சீக்கிரமா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வச்சு அவரை கொண்டு போய் ஹாஸ்பிடல். நாங்க பாத்துக்கிறோம் அந்த வேலையெல்லாம். பெரியப்பா ஃபோன் பண்ணுங்க. சரிம்மா, இதோ பண்றேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். தேங்க்யூ. ஜான்சி மேடம், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இன்னும் அவங்களுக்கு எல்லாம் நேரம் வரலன்னு நினைக்கிறேன். ஆமா ஜான்சி மேடம், இப்ப வேணா அவனுங்க தப்பிச்சிருக்கலாம். ஆனா நேரம் ஆக ஆக தண்டனையோட வீரியம் அதிகமா தான் இருக்கும். அது சிலருக்கு புரிய மாட்டேங்குது. அப்பா சித்தார்த், நல்லவங்க எப்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா தப்பு செய்யறவங்களுக்கு ஆண்டவன் கடைசி காலத்துல தண்டனை கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா என்ன? அதனாலதான் இந்த நாட்டுல தப்பு பண்றவங்க எல்லாம் தைரியமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு விதத்துல தப்பு பண்றவங்களுக்கு ஆண்டவனே துணை போறான்னு தானே அர்த்தம். பாத்தியா ஜான்சி, எவ்வளவு திமிரா பேசுறான்னு. பண்ற தப்பு எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆண்டவன் அவங்களுக்கு துணையா இருக்கான்னு நக்கலா பேசுறா. இவங்க சொல்றது உண்மைதானே பெரியப்பா? பாருங்க, நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லையே. உண்மையை சொல்ல போற நேரத்துல இவன் வேற கோமாவுக்கு போய் தொலைஞ்சிட்டான். எனக்கு என்னமோ இவன் கோமாவுக்கு போனதுக்கும் அந்த சண்டாளி தான் காரணம்னு தோணுது. இவங்க பண்ண தப்பை எல்லாம் நிரூபிச்சு சட்டத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல, என் பேர் ஜான்சி இல்ல பெரியப்பா. விடவே கூடாதுமா. அநியாயமா பொம்மைய கொன்னாங்க, அப்புறம் என் தாத்தா பாட்டியை கொன்னாங்க. இப்ப சொத்துக்காக இவங்களோட கிரைம் ரேட் ஏறிட்டே போகுது. விடமாட்டேன் பெரியப்பா.